அதாவது தானியல் காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தேவ பிள்ளைகளும் தேவ மனுஷங்களும் தாண்டி மேல வர்றதுங்கிறது ஒரு பெரிய போராட்டம் ஸ்ட்ரகிளா தான் இருக்குன்னு. ஆமா. இதுல என்னன்னா, இப்பேற்பட்ட ஆளுக்கே இந்த நிலைமைனா, என்ட்ரி லெவல்ல ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ரிசர்ச்சர் இருக்காருன்னா, அவருடைய நிலைமை என்னவாகும்? ஆரம்பத்திலே அவர் அழிச்சு முடிச்சிடணும்னு நினைப்பேன். ஃபண்டிங் கட் பண்ணா அவருடைய கேரியர் முடிஞ்சுச்சு, அவரோட லைஃப் முடிஞ்சா? அவர் என்ன செய்ய முடியும்? அதையும் தாண்டி வராங்கன்னா கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். ஆமா. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. டாக்டர் பிரான்சிஸ் காலின்ஸ் அப்படின்ட்டு ஃபாதர் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்றக்கூடிய அளவுக்கு இருந்தால், உலகத்துல முத ஹியூமன் ஜீனோமை சீக்வன்ஸ் பண்ணி ஒரு பெரிய பேர் வாங்கின ஒரு நல்ல சயின்டிஸ்ட், பிலீவர், அப்பாலஜிஸ்ட், சர்ச்சில் எல்லாத்துலயும் போய் பேசுவார். இவர் எழுதின புக்கு தான் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆஃப் காட் அப்படின்னு டிஎன்ஏ ஸ்பெசிஃபிக்கா வச்சு கடவுள் படைக்காத பட்சத்தில் இது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற புக் எழுதினார். நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஹெல்த்னு ஒன்று இருக்கு, NIH அப்படின்னு. இது ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன். அதுக்கு சீஃபா பிரசிடென்ட் பராக் ஒபாமா டைரக்டரா அவர் நாமினேட் பண்றாரு. இது பிரசிடென்சியல் நாமினேஷன். இந்த போஸ்ட் கரெக்டா ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறாரு. ஜனாதிபதி தான் நாமினேட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த பொசிஷனுக்கு ஒரு அப்பாயிண்ட் பண்றாங்க. அவர் நாமினேட் ஆன உடனே அவ்வளவு எதிர்ப்பு அவருக்கு வந்துச்சு செலக்ட் பண்ணதுக்கு. நியூயார்க் டைம்ஸ்ல இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்ததை நான் படிச்சு பார்த்தேன். அதுல ஒருத்தர் எழுதுறாரு, இவர் பிலீவர், இவர் எப்படி வேலையை சயின்டிபிக் வேலையை கரெக்டா பண்ணுவாரு. கிரிட்டிக்ஸ் சொன்னதை அந்த ரிப்போர்ட்டர் எழுதியிருக்காரு. அதை நான் வாசிச்சு காமிக்கிற பாருங்களேன். பட் மெனி சயின்டிஸ்ட் வியூ சச் அவுட்ஸ்போக்கன் ரிலிஜியஸ் கமிட்மெண்ட் இஸ் a sign of mild dementia. எவ்வளவு ஸ்ட்ராங் வேர்டு. நம்ம ஊர்ல தலை சிறந்த பத்திரிகை மாதிரி அங்க நியூயார்க் டைம்ஸ்ங்கிறது ஒரு பத்திரிகை. மைல்டு டிமென்ஷியான்னு சொல்றாங்க அவருக்கு. கடவுள் நம்பிக்கை மேல இருக்கிறவங்க பல சயின்டிஸ்டுடைய பார்வையில லைட்டா அஃபெக்ட் ஆனவங்க, மென்டலி அஃபெக்ட் ஆகிறவங்க. இந்த நேரத்துல பாக்குற இவங்களுக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான மெசேஜ் சொல்றோம். என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்தவங்கிறதுனால என்ன போட்டு அமுக்குறாங்க, பிலீவருங்கிறதுனால ப்ரொமோஷன் இல்லை அப்படிலாம் நிறைய நினைச்சிட்டு நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இப்படித்தான் டிப்ரெஷன்ல இருந்து பிரச்சனைக்கு நடுவில் இருந்து மீறி தாண்டி கர்த்தர் அவங்களை உயர்த்தி இருக்கிறார். ஸோ அது நம்ம ஒரு பதிவா இருந்தா அவங்களுடைய ஃபெய்த் வளர்றதுக்கு நான் சொல்றேன். கட்டாயம். அத்தனை பேருமே அப்படித்தான் தாண்டி மேல வந்திருக்கிறாங்க. ஆமா. ஆல்மோஸ்ட் நம்ம ஊர்ல சொன்னோம்னா ஒரு கொஞ்சம் மென்டலி டிசார்டர் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க அவரை. யாரு? NIH-ஓட சீஃபுக்கு இந்த நிலைமை. நியூயார்க் டைம்ஸ்ல வருது. சரி, நம்மளை சுத்தி ஏதோ 4 பேர் சொல்றாங்கன்ட்டு நீங்க வருத்தப்படுற அதை விட்டுட்டு இதெல்லாம் பார்த்து மேகப்போல் திரளான சாட்சி இதெல்லாம் நமக்கு. ஆமா. இப்பேற்பட்ட ஒரு ஹியூமன் ஜீனோம் சீக்வன்ஸை சக்சஸ்ஃபுல்லா 15 வருஷம் செலவு பண்ணி முடிச்ச ஒரு ஆளுக்கு, அதுவும் சாதாரண போஸ்ட் இல்ல, பிரசிடென்ட் நாமினேட் பண்ற போஸ்ட்டுக்கே இவங்க இவ்வளவு இடையூறு பண்ணுவாங்கன்னா, புதுசா வர்ற ஒரு பிலீவர், ஒரு பையன் வரான் சயின்டிஸ்டா, அவனுக்கு இவங்க எவ்வளவு பண்ண முடியும்? அவனை முழு பைத்தியம் சொல்லிடுவாங்க போல. சொன்னாலும் சொல்லுவாங்க. சொல்லிடுவாங்க.